Welcome to All in One Zone. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் இதான் முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவா தோசைக்கு வந்து நம்ம வந்து 1 கப்பு ரவா எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக 1 கப்பு அரிசி மாவு, கூடவே கொஞ்சம் நம்ம சீரகம் கொஞ்சம் போட்டுக்க போகிறோம், மிளகு 1 ஸ்பூனு, உப்பு, பெருங்காயம், பச்சை மிளகா வேணுன்னா பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா நைஸாக தின்னாக கரைச்சிக்கணும். மெலிசாக நிறைய தண்ணி ஊற்றி மெலிசாக கரைச்சிட்டு நம்ம தவாவில் ஊற்ற போகிறோம். அப்போது ஊற்றினாக்க நமக்கு அந்த நடுவில் ஹோலாக வரும், ஓட்டையாக வரும். அது வந்து நல்லா வேகுது அப்படின்னு அர்த்தம். அந்த ஹோலாக இருந்தால் மொறுன்னு கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இன்னும் சில பேர் வந்து நீங்கள் வந்து அரிசி மாவு 1 கப்பு, ரவா 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு ஈக்குவலாக அப்படியும் போட்டு பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து ரவா 1 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு ஈக்குவல் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். மொறுன்னு கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். வாங்க, இன்றைக்கி நம்ம ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து 1 கப்பு ரவா எடுத்துக்கலாம். அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி அரிசி மாவு 1 கப்பு போட்டுக்கலாம். அடுத்து மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அடுத்தது சீரகம் 1 ஸ்பூன். நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டோம். நம்ம வாக்கும்போது கூட வெங்காயம், வெஜிடபிள்ஸு, கேரட்டு, கோஸு, என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் வாக்கும்போது சேர்க்கலாம். நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஊற வச்சோம்னா கொஞ்சம் திக்காகும். அப்புறம் திரும்பவும் வந்து நம்ம தண்ணி போட்டு நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். அப்போ தான் தோசை வந்து மொறுன்னு நல்லா ரோஸ்டடாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு தோசை தவாவை இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் நான். இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை போட்டு நல்லா துடைக்கலாம். நல்லா வந்து ஹாட்டாக இருக்கணும். நல்லா வந்து தவா வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து தோசை வந்து கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். ஊற்றும்போது ஓட்டையாக கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். நல்லா மெலிசாக ஊற்றணுங்க. ஓட்டையாக அப்படி தான் வரும். அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். மேலே வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம். கூடவே இந்த கேரட்டு, கோஸு இதெல்லாம் துருவி வச்சு இதை போடலாம். எது வேணாலும் போடலாங்க. எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் போடலாம். பச்சை பட்டாணி கூட போடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா மொறுன்னு ரோஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு, கிறிஸ்பியாக. திருப்பி போட்டால் வந்து நல்லா ரோஸ்டடாக கிடைக்கும். அப்படியே கூட நீங்கள் போடலாம். திருப்பி போட்டால் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்டடாக கிடைக்கும். லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், எடுத்துடலாம்.
இதை எடுத்துடலாம். இவ்வளோ கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு பாருங்க. இப்போ இன்னொன்று ஊற்றிடலாம். தண்ணி லேசாக தெளித்து விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம கலக்கி விட்டுக்கணும். மாவை கலக்கி விட்டுட்டு மெலீஸாக ஊற்றுனீங்கன்னா நல்லா மிடில் வந்து நடுவில் ஓட்டையாக வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். நல்லா மெலீஸாக கலந்து விட்டுக்கணும் நம்ம. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுத்தீர ஹோல்ஸ்லாம் எண்ணெய் ஊற்றிப்போம். ஒன்று வெஜிடபிள்ஸு, அடுத்தது வந்து ஆனியன். நாங்கள் வெறும் ஆனியனை வந்து மேலே போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து வெஜிடபிள் போட்டோம், கேரட்டு, கோஸு. லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக நிதானமாக. அவ்வளோ ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்கும். அப்படின்னா லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், அப்புறம் எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நல்லா ரோஸ்டடாக கிடச்சிருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்துடலாம். ரவா தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் சாம்பார் வச்சுருக்கேன். தக்காளி சாம்பார், அதே மாதிரி மிளகா பொடி வச்சுருக்கேன். சட்னி பிடிக்காது எங்கள் இடத்துல யாருக்கும், அதனால் மிளகா பொடி. அதனால் நீங்கள் வேணால் சட்னி கூட சேர்த்துக்கலாம், சட்னி அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ சாம்பார், மிளகா பொடி வச்சுருக்கேன். ஆனியன் ரவா தோசை ஒன்று, இன்னொன்று வந்து வெஜிடபிள் ரவா தோசை. கோஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி இருந்தாலும் போட்டுக்கலாம் நீங்கள். இல்லைனா சீஸ் இருந்தாலும் சீஸ் துருவி போட்டுக்கலாம். பன்னீர் இருந்தாலும் பன்னீர் வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு லேசாக அப்படியே துருவி போட்டுக்கலாம் நீங்கள். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இதுவே வந்து ஆனியன் ரவா தோசையே நல்லா கிறிஸ்பாக மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த ப்ரொபோர்ஷனில் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஈக்குவல் அரிசி மாவு அதே மாதிரி ரவா ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் போட்டீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதே மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லா ரோஸ்டடாக கிடைக்கும். வித்தின் 5 மினிட்ஸு இங்கே பண்ணிடலாம். நம்மளுடைய அருமையான ரவா தோசை ரெடியாக எடுத்து செஞ்சு பாருங்கோ. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thanks for watching. If you like this video, give a like, subscribe to this channel and also share to your friends and relatives. Thank you.